துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய். வலிக்குதியா? என்னால தாங்க முடியல, வலிக்குதியா மேம்? உனக்குட்டி ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சுல, உனக்கு எதுவும் ஆகாதுமா. மாமா பாருமா, மாமாக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோமா. உனக்கு எதுவும் ஆகாதுடி, எதுவும் ஆகும் விட மாட்டேன்டி. மேம் ஏன் மேம் இன்னமும் என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இதுக்கப்புறமா என்கிட்ட மறைக்காத மேம். இல்லைம்மா, உனக்கு எதுவும் ஆகாதுமா. இங்கே பாரு, நீ பயப்படுறியா? நீ பயப்பட மாட்டேல, நீ தைரியமான பொண்ணு தானே, பயப்பட மாட்டேலடி. இப்போ உனக்குட்டி தைரியமா இருடி. மாமா இங்கே தான் இருப்பேன், உன் பக்கத்துல தான் இருப்பேன். தைரியமா இருடி, உனக்கு எதுவும் ஆகாது. உனக்கும் சரி, நம்ம குழந்தைக்கும் சரி, எதுவும் ஆகாதுமா. நிம்மி என்னம்மா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்? உனக்கு எதுவும் ஆகாதுமா. இங்க பாருமா, அருண் உங்க பக்கத்துல தான் இருக்காங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சுல, எதுவும் ஆகாதுமா. அம்மா மேம், எனக்கு எனக்கு அம்மா. நிம்மி ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு எதுவும் ஆகாது. ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கம்மா. நல்ல பொண்ணு இல்லைம்மா, ப்ளீஸ்மா கொஞ்சம் பொறுத்துக்க. உனக்குட்டி ஒன்றும் ஆகாதுடி. உன் மாம்ஸ் பக்கத்துலேயே இருக்கேன்டி, நான் உன் கூடவே இருப்பேன்டி. நீ எங்கே போனாலும் உன் கூடவே வருவேண்டி. உன்னை தனியால எங்கேயும் விட மாட்டேன்டி. வாட் திஸ்? என்னங்க, நான் உங்ககிட்ட அவ்வளோ வாட்டி சொன்னேன்ல, இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்னு. என்ன இதெல்லாம்? ஓ காட், தலையில் அடிபட்டிருக்கு, வயிற்றில் அடிபட்டிருக்கு. என்னங்க இதெல்லாம்? சுரேஷ், கார்த்திக் சார், நான் உங்ககிட்ட அவ்வளோ தூரம் சொல்லி அனுப்பிச்சேனே, இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்னு. என்ன சார் இதெல்லாம்? சுரேஷ், நாங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கிறோம். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நாளைக்கு தான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணலான்னு இருந்தோம். இவ கால் தடிக்கு கீழே விழுந்து இப்படி அடிபட்டுருச்சு. சுரேஷ், கொஞ்சம் சீக்கிரம் பாரு, எதுவும் ஆகிடக்கூடாது. சுரேஷ், கொஞ்சம் சீக்கிரம் பாரு. கார்த்திக் சார், இவங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் இவங்களை பிஃபோராக வந்து கொண்டு வந்து சேருங்கன்னு சொன்னேன். ஆனால் நான் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அது நடந்துருச்சு. கார்த்திக் சார், இதுக்கப்புறம் எங்களால் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கோங்க சார். டாக்டர், என்ன சொல்றீங்க? என்ன ஆச்சு? நிம்மிக்கு என்ன? டே கார்த்திக், என்னடா அவர் எதுவும் சொல்றாரு, நீங்களும் அமைதியா இருக்கீங்க? சாரி சார், இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது. கார்த்திக் சார், நான் இவங்களை ஐசியோட கூட்டிட்டு போறேன். எதுவாக இருந்தாலும் ஒரு நாளுக்கு மேலே தான் நான் சொல்ல முடியும். சுரேஷ் ப்ளீஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணு சுரேஷ். அவளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, உன் கையில் தான்டா இருக்கு. ப்ளீஸ்டா, எதுவும் ஆகிடக்கூடாதுடா, பார்த்துக்கூடா. கார்த்திக் சார், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதுக்கு மேலே கடவுள் தான் பார்க்கணும். அருண் சார், இவங்களை ஐசியோட கூட்டிகிட்டு போகணும். நீங்களாம் கொஞ்சம் வெளியிலே இருங்க. உனக்குட்டி மாமா இங்கேயே தான் இருப்பேன், சரியா? மாமா எங்கேயும் போக மாட்டேன்டி, உன் பக்கத்தே தான் இருப்பேன், சரியாடி? அம்மா மேம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். நான் கொஞ்சம் பேசணும். பேசினதுக்கு அப்புறமா நான் உள்ள போறேன். உனக்குட்டி நீ இப்போ வழியில துடிச்சிட்டு இருக்கடி, இப்போ உன்னால பேச முடியாதுடி. இங்க பாரு, உனக்கு எல்லாம் சரியாயிடும். சரியானதுக்கு அப்புறம் மாமா கிட்ட நீ எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுமா, சரியா? நீயும் பாப்பாவும் நல்லபடியா வந்துருவீங்கம்மா. அப்புறம் மாமா கிட்ட எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுடி. இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா, ப்ளீஸ்மா. மேம், என்ன எதுக்கு மறைச்சிட்டு இருக்கேன் மேம்? எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ நான் உள்ள போனேன், இனி நான் வருவேனோ வரமாட்டேனோன்னு எனக்கு தெரியலையா மேம்? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் மேம். உனக்குட்டி என்னடி சொல்ற? அம்மா ஆமாம் மேம், எனக்கு எல்லாமே தெரியும். நான் இப்போ உள்ள போனேன், இனி வருவேனோ இல்லை வராம அப்படியே போயிடுவேணும்னு கூட எனக்கு தெரியும் மேம். எனக்கு தெரியும், நான் இல்லைன்னா குழந்தை ரெண்டு பேர்ல அம்மா யாராவது ஒருத்தர் தானே உயிரோட இருப்போன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல மேம். உனக்குட்டி உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? தெரியும் மேம். நீயும் அம்மா கார்த்திக் மேம் பால்கனியில் பேசிட்டு இருந்தது அனன்யா மட்டும் இல்லை, நானும் கேட்டுட்டு. இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லடி. இங்க பாரு, மாமா இருக்கேன்டி, மாமா கூடவே இருப்பேன்டி. உனக்கு எதுவும் ஆகாதுமா, சொல்றல, மாமா கூடவே இருப்பேன்டி. உனக்கு எதுவும் ஆகாதுடி. உன்னை விட்டுட்டு எங்கே போகவும் மாட்டேன்டி, உன் கூட எப்பவும் வருவேன்டி. இல்லையா மேம், நீங்க கூட வரக்கூடாது. இங்க பாரு, இப்போ ஒரு வேளை நான் இல்லாமலே போயிட்டேன்னு வச்சுக்கியே. இல்லடி, அப்படிலாம் எதுவும் ஆகாது. உன் வாயால அப்படிலாம் சொல்லாதடி. நீ என்னை விட்டுலாம் எங்கேயும் போக மாட்டேடி. நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். மேம், ஆமா, எதுக்கு இப்போ நீ அழற? நீ அழக்கூடாது. இங்க பாரு மேம், இது வரைக்கும் நீ அழுது நான் பார்த்ததே இல்லையா மேம். அழாதையா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ அழவே கூடாது.
உன் கண்ணில் தண்ணி வரவே கூடாது அம்மாஸ். எப்பவும் நீ சிரிச்சபடியே இருக்கணும் மாம்ஸ். ஒருவேளை நான் செத்துட்டா கூட உன் கண்ணில் தண்ணி வரக்கூடாது அம்மாஸ். மேடம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கீங்க. இப்போ எதுவும் பேச வேண்டாமே. நீங்கள் ப்ளீஸ் உள்ளே வாங்க மேடம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்புறமா கூட சார் கிட்ட பேசுங்களேன். டாக்டர் சார், நான் இப்போ உள்ள வரேன். இனிமேல் நான் வெளியில் வர மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். என் மாமா கிட்ட நான் கடைசியாக கொஞ்சம் பேசணும். இதுக்கப்புறம் எனக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லாமலே போயிடும்ல. அது எப்படி என் மாமா கிட்ட பேசாமலே போகக்கூடாதுல்ல. அதான் என் மாமா கிட்ட அம்மா கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேம்மா. உனக்குடி இங்கே பாருமா, உனக்கு எதுவும் ஆகாதுடி. ஏய் நான் உயிரோட இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்டி நான். அம்மா நீ அடிக்கடி ஒன்று சொல்லுவல, நீ எங்கே போனாலும் உனக்கு முன்னாடி நாங்கள் இருப்பேண்டின்னு. வேணாம் மாம்ஸ், இப்போ நான் போகிற இடத்துக்கு நீ வராதையா. இல்லடி பொண்ணுக்குட்டி, நீ எங்கே போனாலும் சரி அங்கே கண்டிப்பாக இந்த அருண் இருப்பேன்டி. அருண் இல்லாமல் நிம்மி இருக்கக்கூடாதுடி. நிம்மி இல்லாத இடத்துல அருணால வாழவே முடியாதுடி. நீ எங்கே இருந்தாலும் நான் அங்கே இருப்பேன்டி. பொண்ணுக்குட்டி உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்டி. இல்லையா மாம்ஸ், புரிஞ்சுக்க. இங்கே பாரு, எனக்கு தெரியும் எனக்கு எதுனா ஒன்றுனா உன்னால் தாங்கிக்க முடியாதுன்னு. நீ எந்த தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாது. இங்கே பாரு, எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நீ எந்த விதமான தப்பான முடிவையும் எடுத்துடக்கூடாது மாம்ஸ். நம்மளை நம்பிதான் இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரப்போதியா. ப்ளீஸ் நம்ம குழந்தைய பார்த்துக்க ஒன்று நீயாவது இருக்கணும்ல. நீ நம்ம குழந்தைய பார்த்துக்க மாம்ஸ். மாம்ஸ் நானும் போயிட்டு நீ என் கூடவே வந்துட்டா நம்ம குழந்தை அனாதை ஆயிடும் மாம்ஸ். பொண்ணுக்குட்டி உனக்கு எதுவும் ஆகாது, நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாதுடி. நீ பாருடி, நீ இல்லாத இடத்துல சத்தியமா என்னால் இருக்க முடியாதுடி. நானும் கூடவே வந்துடுவேண்டி. என்னை ஏமாத்திட்டு எங்கேயாவது போகணும்னு நீ நினைச்ச, நீ எங்க போனாலும் அங்க நான் கண்டிப்பா வந்துடுவேண்டி. எங்கேயும் போகக்கூடாதுடி, என் கூட தான் இருக்கணும். நான் உன் கூட தாண்டி இருப்பேன். நீ நானு நம்ம குழந்தைன்னு எல்லாரும் சந்தோஷமா இருப்போண்டி. இங்க பாருமா பொண்ணுக்குட்டி, நல்ல பொண்ணுல இதெல்லாம் எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதடி. சந்தோஷமா இப்படியும் ஆபரேஷன் தியேட்டருக்கு போடி. கண்டிப்பா நீயும் நம்ம குழந்தையும் நல்லபடியா வருவீங்கடி. அதை பார்த்து நான் கண்டிப்பா சந்தோஷப்படுவேண்டி. மாம்ஸ் இங்கே பாரு, நானும் தான் வேண்டிக்கிறேன் எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. ஐயோ, உன்ன மாதிரி ஒரு புருஷனை விட்டுட்டு போக எந்த பொண்ணுக்கு தான் என் மனசு வரும் சொல்லு. உன் கூட ஆயுசுக்கும் சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னு நினைச்சேன் மாம்ஸ். எனக்கு உன்னை விட்டு போகக்கூடாதுன்னு தான் இந்த நிமிஷம் வரைக்கும் தோணுதியா. ஆமா, ஆனா என் விதி முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அது கடவுளுக்கே நீ நானும் சேர்ந்து வாழ்றது பிடிக்கல போல. அம்மா பொண்ணுக்குட்டி சொன்ன கேளுடி. உன்னால வலி தாங்க முடியல தானே. ப்ளீஸ்மா இங்க பாருமா, மாமா இங்கதான் இருப்பேன். உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்டி. உனக்கு எதுவும் ஆகாது. சொன்ன கேளுடி, உள்ள போடி. இல்லையா மாம்ஸ், நான் பேச வேண்டியது நிறைய இருக்கு. ஐயோ மாம்ஸ், அரவிந்த் மாமா கூப்பிடு, நான் கொஞ்சம் பேசணும். கார்த்திக் சார், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவங்கள அவ்வளோ சீக்கிரம் ஐசி வார்டு கூட்டிட்டு வாங்க. இவங்க தாமதிக்கிற ஒரு நிமிஷமும் அது அவங்க உயிருக்கு தான் சார் ஆபத்து. பாருங்க என் பொண்ணுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு. நான் பயந்த மாதிரியே என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. என் கனவுல வந்த மாதிரி நிஜத்துல நடந்துருச்சு பார்த்தீங்களா. நான் இதுக்கு தாங்க பயந்து தலை பணம் அடிச்சுக்கிட்டேன். அவளை பத்திரமா ஜாக்கிரதையா பார்த்துக்கணும்னு. எவ்வளோ ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டும் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சுங்க. ஆமா சாந்தி, நீ பயந்த மாதிரி நடந்துருச்சு. நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது சாந்தி. எதுவும் ஆகாதுமா. நம்ம கடவுளை வேண்டிக்குவோமா. நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாதுமா. நம்ம பொண்ணும் சரி, நம்ம பேர குழந்தையும் சரி நல்லபடியா வரணுமா. இல்லைங்க, எனக்கு பயமா இருக்குங்க. என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது இல்லைங்க. என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது இல்லைங்க. நான் கொஞ்ச நாளாவே என் மனசு சரியில்லைங்க. நான் பயந்தது மாதிரியே இப்போ நடந்துச்சு பார்த்தீங்களாங்க. என் பொண்ணுக்கு என்னமோன்னு எனக்கு ரொம்ப படப்படன்னு இருந்ததுங்க. பார்த்தீங்களா இப்போ என்னமோ ஆயிடுச்சு. சம்மந்தி இங்கே பாருங்க, மனசு தளர விடாதீங்க. நிம்மிக்கு எதுவும் ஆகாது. இங்கே பாருங்க, நிம்மி குணத்துக்கு எதுவும் நடக்காதுங்க. நல்லபடியாக குழந்தைய பெற்று வருவாங்க. நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஆனால் அவங்க தான் வருத்தப்படுறாங்கன்னா நீங்களும் கூட சேர்ந்து வருத்தப்பட்டா எப்படிங்களா? அவங்களுக்கு சமாதானம் பண்ணணும்னா நீங்களும் வருத்தப்பட்டா எப்படின்னா? சாந்தி, இப்படி நீ வருத்தப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அனன்யாக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? அவளும் புள்ள தச்சு பொண்ணு தானே. அவ ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருக்கா, நீங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கீங்க. உள்ள அருண் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கான். இப்படி எல்லாம் இருந்தா எப்படிமா? நிம்மிக்கு எதுவும் ஆகாது. பாத்தீங்களாக்கா, நான் பயந்தேனா என் பொண்ணை நினைச்சு ரொம்ப நாளாவே என் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அண்ணி உங்களுக்கு கூட தெரியும்ல, நிம்மி நினைச்சு எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு பயம்னு. என் கனவு கூட ஒரு மாதிரி தப்பு தப்பா வந்ததுன்னு. பாத்தீங்களா, அன்னைக்கு என் கனவுல வந்தது இன்னைக்கு நடந்துருச்சு. பாத்தீங்களா,
எனக்கு என்னமோ பயமா இருக்கா நீ என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடாதுல என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடாதுல சாந்தி நீ இப்படி வருத்தப்பட்டுட்டே இருந்தா எப்படிமா நம்ம நிம்மிக்கு எதுவும் ஆகாதுமா சொன்ன கேளு மச்சான் என்ன மச்சான் சாந்தி தான் அழறானா நீங்களுமா மச்சான் சொன்ன கேளுங்க மச்சான் எப்படி மச்சான் அழாம இருக்க முடியும்? அங்க இருக்கிறது என் பொண்ணு. அவ இப்போ வலியால துடிச்சிட்டு இருக்கா. சாந்தி தலைப்பாட அடிச்சுக்கிட்டா. அவளுக்கு என்னென்னமோ ஆகுற மாதிரி எனக்கு கனவுலாம் வருதுங்க. அவளை நல்லபடியா பார்த்துக்கணுங்கன்னு. நாங்களும் நல்லபடியா தான் பார்த்துக்கணும். ஆனா நம்ம கை மீறி இப்படியெல்லாம் நடக்கும்னு நாங்க நினைக்கலையே. அந்த கடவுள் ஏன் இப்படி எங்களை சோதிக்கிறாருன்னு தெரியலையே. நாங்க ஏதாவது குறை வச்சோமா என்ன ஏதுன்னு தெரியலையே. கடவுளே என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என் பொண்ணை நல்லபடியா காப்பாத்துங்க. என் பொண்ணும் என் பேர குழந்தையும் நல்லபடியா வரணும். அண்ணா என்னண்ணா நீங்களாம் ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே அழுதா எப்படின்னா? சாந்தி நீங்க பாரு சாந்தி, மனசை தளர விடாத, தைரியமா இரு சாந்தி. நம்ம நிம்மிக்கு எதுவும் ஆகாதுமா. நிம்மியும் சரி குழந்தையும் சரி நல்லபடியா வருவாங்கம்மா. என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா. பெற்ற தாய் படும் பாடு பிள்ளை தான் அறியாது. இது காக்கையின் கூடு, இங்கே பூங்குயில் பேடு. என் கண்மணி என்னை தீண்டினால் என் கண்ணீரை நிற்கிறதே. நான் பாட மறந்த ஒரு தாலாட்டு இன்று பிள்ளை வடிவில் வந்ததே. நிம்மி டாக்டர் சொல்றது உனக்கு கேக்குதுலம்மா? நீ தாமதிக்கிற ஒரு நிமிஷமும் உன் உயிருக்கு தான் ஆபத்து. சொன்ன கேளுமா, வாமா நம்ம உள்ள ஐசி வார்டுக்கு போலாம் ப்ளீஸ் நிம்மி. கார்த்திக் மேம் இப்போ நான் உள்ள போறேன். ஒருவேளை நான் திரும்பி வர முடியாம போயிடுச்சுன்னா இவங்க கிட்டலாம் பேசாம போயிட்டேன்னு எனக்கு வருத்தமா இருக்கும் மேம்ஸ். அப்புறம் என் ஆத்மா சாந்தி கூட அடையாது மேம்ஸ். அதெல்லாம் வேண்டாம், நான் போறதுன்னு முடிவாயிடுச்சுல்ல. பரவாயில்ல, உங்க எல்லார்கிட்டையும் நான் பேசிட்டு என் கடைசி ஆசைகளை சொல்லிட்டு நான் போறேன் மேம்ஸ். சுரேஷ் நீ ஐசி வார்டுக்கு போய் ஆப்ரேஷனுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணு. நிம்மியை கூட்டிட்டு வரோம். ஓகே சார். அரவிந்த் மாமா நிம்மி சொல்லுமா. இங்க பாரு நிம்மி, உனக்கு எதுவும் ஆகாது. நீ எதை நினைச்சும் பயப்படாதம்மா. அண்ணா நாங்க எல்லாரும் இங்க தான் இருக்கோம், உன் பக்கத்துல தான் இருக்கோம். உனக்கு எதுவும் ஆகாதுமா, ஆகவும் விட மாட்டோமா. அரவிந்த் மேம் எனக்கு ஏதாவது ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு மேம். இனி யாரும் எதையும் சொல்லி மறைக்காதீங்க. நிம்மி இல்லம்மா, இங்க பாரு உனக்கு எதுவும் ஆகாதுமா, ஆகவும் நாங்கள விட மாட்டோமா. அரவிந்த் மேம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? எனக்கு ப்ராமிஸ் பண்றீங்களா? என்னம்மா என்னன்னு சொல்லுமா. என் மேம் சார் நல்லா பார்த்துக்கங்க மேம். அவரு குழந்தை மாதிரி. அவருக்கு நான் எப்பவுமே கூட இருந்தாதான் அவர் எப்பவுமே சந்தோஷமா இருப்பாரு. நான் இல்லைன்னா அவருக்கு எல்லாமே போன மாதிரி நினைப்பாரு. என் மாமாவை நல்லா பார்த்துக்கங்க மேம். என் மாமா குழந்தை போல, அவர் கையில் ஒரு குழந்தை வேற இப்போ இருக்க போகுது. என் குழந்தையும் என் மாம்சையும் நீங்களாம் தான் நல்லா பார்த்துக்கணும் மேம். ப்ளீஸ் இது நிம்மியோட ரெக்வஸ்டாக நினச்சிக்கோங்க மேம். நிம்மி ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு எதுவும் ஆகாதுமா. இங்க பாரு நீ சரி குழந்தை அண்ணன் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கம்மா. உங்களுக்கு எதுவும் ஆகாதுமா. மேம் ஆகுமோ ஆகாது, என் ஆசைகளை உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன் மேம். என் மாமாவையும் என் குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க மேம். நிம்மி கவலைப்படாது, எதுவும் ஆகாது, எதுவும் ஆகாதுமா. கார்த்திக் மேம் நிம்மி உன் பக்கத்துல தாம்மா இருக்கேன். இங்க பாரு நிம்மி, நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தாம்மா இருக்கேன். உனக்கெல்லாம் எதுவும் ஆகாதுமா. இங்க பாரு உனக்கு ஏதாவது ஆக விட்டுருமா நாங்க? அதுக்காக இவ்வளவு தூரம் போராடினது. அதெல்லாம் எதுவும் ஆகாதுமா. நீ எதை நினைச்சா கவலைப்படாதம்மா, தைரியமா இரு. கார்த்திக் மேம் ஒருவேளை நான் இல்லாம போயிட்டேன்னா அதுக்காக தான் இப்போவே உங்க எல்லார்கிட்டையும் நான் பேசிட்டு போயிடுறேன் மேம். மேம் என் தங்கச்சி அனன்யா அவ ரொம்ப பயந்த சுபாவம். அவளை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. எனக்கு தெரியும் நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு தெரியும். ஆனாலும் எனக்கு அவளெல்லாம் விட்டுட்டு போகிறதுன்னு நினைக்கும் போது அம்மா என் தங்கச்சி கூட நான் சந்தோஷமாக இருந்த நாட்களை நினச்சி அந்த சந்தோஷத்தோடவே நான் போயிடுவேன் மேம். ஆனால் அவளை நல்லா பார்த்துக்கங்க மேம். அவளையும் அவள் குழந்தையும் நல்லா பார்த்துக்கங்க மேம். என்ன நினைச்சு அவ வருத்தப்படுவாதோ, தயவு செஞ்சு அவகிட்ட கோபத்தை காட்டாதீங்க மேம். அடி உனக்குட்டி ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க பாருமா உனக்கு எதுவும் ஆகாதுடி.
உன் புருஷன் பக்கத்துலயே இருக்கேன்டி. நீ பாருடி, உனக்கு எதுவும் ஆகவும் விட மாட்டேன்டி. அப்படியே உனக்கு ஏதாவது ஆனாலும் உனக்கு முன்னாடி நான் அங்க இருப்பேன்டி. ப்ளீஸ் டி, எதை நினைச்சு வருத்தப்படாதடி. மாமா இருக்கேன்டி, உன் கூடவே இருக்கேன்டி. மாமா, ஐயோ மாமா, இங்க பாரியா, நான் உன்கிட்ட கடைசியா ஒன்று சொல்லிக்கிறேன். நீ என் கூட வரணும்னு நினைக்காத. நம்ம குழந்தைய அனாதை ஆக்கிடாதையா. நம்ம குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கணும். என்ன நீ நம்ம குழந்தைய நீ நல்லபடியா பார்த்துப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி அம்மாமா. ப்ளீஸ் அம்மா. நீங்க பாருடி போடக்குடி, அப்படி என்னால சத்தியம் பண்ண முடியாது. உனக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் விட மாட்டேன். இங்க பாருடி, நீ எங்கேயும் போக மாட்டேடி. அப்படி நீ போகணும்னு நினைச்ச இப்பவும் சொல்றேன், உனக்கு முன்னாடி நாங்க இருப்பேன்டி. எனக்கு யாரை பத்தியும் கவலை இல்லை. எனக்கு நீ வேணும், நீ மட்டும் தான் வேணும். ஐயோ மேம், நம்ம குழந்தைய நான் உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன். நீ நம்ம குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கணும். நான் எங்க போனாலும் உங்க கூட தான் இருப்பேன். உன் கூட தான் இருப்பேன். எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். மேம், என் கூட நீ வந்துடாத, சரியா? நான் போறேன் மாமா, நான் போறேன். ஒரு சொல்லாதடி, போயிட்டு வரேன்னு சொல்லுடி. நீ போயிட்டு கண்டிப்பா திரும்பி வருவடி. எனக்கு தெரியும்டி, ஒரு என்ன மட்டும் சொல்லாதம்மா. ஐயோ மேம், கடைசியா ஒரு வாட்டி என்ன பூனைக்குட்டின்னு கூப்பிடியா? ஐயோ, அடியே பூனைக்குட்டி, உனக்கு எதுவும் ஆகாதடி. ஆகவும் விட மாட்டேன்டி. என்னை விட்டு போவாதடி. என் கூடவே இருடி. திருப்பி என் கூட வரணும்னு நினைடி. என்னை விட்டுட்டு போயிடாதடி. நான் சத்தியமா உயிரோட இருக்க மாட்டேன்டி. ஐயோ மேம், அழாதையா, நீ அழாத. நீ அழாத பார்க்குற சக்தி எனக்கு கிடையாதையா மேம். அழாதையா. முடியலம்மா, எதுக்கு மேல என்னால முடியாதடி. என்னை விட்டுட்டு போயிடாதடி. நான் நீ இல்லாம வாழ மாட்டேன்டி. இங்க பாருடி, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போடி. நீ போயிட்டு திரும்பி வருவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போடி. எனக்கு சத்தியம் பண்ணாதான் நீ திரும்பி வருவடி. மேம், எனக்கும் திரும்பி வரணும்னு தான் மேம் ஆசையா இருக்கு. எனக்கு உன் கூட ரொம்ப வருஷம் வாழணும்யா. ரொம்ப வருஷத்துக்கு உன் கூட நான் வாழணும்னு எனக்கும் ஆசையாதையா இருக்கு. கண்டிப்பா நம்ம 2 பேரும் ஒன்னா வாழ்வோண்டி. நீ நானே நம்ம குழந்தைன்னு எல்லாரும் சந்தோஷமா தான் இருப்போம். நீ திரும்பி வந்துடுவடி பொண்ணுக்குட்டி. என் பொண்ணுக்குட்டி, என்னை விட்டுட்டு எங்கடி போவேன்? எங்கேயும் போக முடியாதுடி. உனக்கு எதுவும் தெரியாதுடி. என்னை விட்டுலாம் எங்கேயும் போக மாட்டேடி. என் குழந்தைடி நீனு. உன்னை நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன்டி. திரும்பி என்கிட்ட வந்துடுவடி செல்லும். என் செல்லம்மா, இதை பத்தி நினைக்காதம்மா. சந்தோஷமா போயிட்டு வாமா. நீ பாரு, நம்ம குழந்தைய நல்லபடியா பேசி எடுத்துக்கிட்டு என்கிட்ட சீக்கிரம் வந்துடுடி. என்னை மட்டும் நீ ஏமாத்துன, நீ எங்க போனாலும் சரி, அங்க கண்டிப்பா வந்துடுவேண்டி. நாளும் கனவெல்லாம் என்றும் நீதானே, என் கனவெல்லாம் நினைவாக ஆவா கண்மணியே. பொத்தி வச்ச ஆசையெல்லாம் பத்திரமாயிருக்குதையா, மறுபடியும் பிறந்து வந்து உன் கூட வாழுவையா. பட்டாச தேசத்துல பாசமுள்ள சாமினிதான். போரா ஒரு பொட்டு வச்ச பெண் போரா, காத்தா பறந்து போரா. என்னை விட்டு செல்லாதே எந்த நண்பே, வேண்டும் உன் காதல் ஒன்றே. உன்னை மட்டும் நேசித்தேன், இது உண்மை. எப்படி நீங்க பாரு அனன்யா, நீ அழுதுட்டே இருக்கிறது உன் உடம்புக்கு நல்லதுக்கு இல்ல. நீயும் பொண்ணத்தாச்சு பொண்ணு, சொன்ன கேளுமா. இல்லக்கா, நிம்மிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுக்கா. அப்படி மட்டும் நிம்மிக்கு ஏதாவது ஆயிடுச்சு எங்களால தாங்கிக்க முடியாதுக்கா. இல்லக்கா, நிம்மிக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆகாது, ஆகக்கூடாது. நீ பாரு அனன்யா, நிம்மிக்கெல்லாம் எதுவும் ஆகாது. நீ ஓயாம வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காத. ஆமா அனன்யா, ஃப்ரிட்ஜ் சொல்றதுதான் கரெக்ட். நீ இப்படியே அழுதுட்டே இருந்தீன்னா உன் உடம்புக்கு நல்லதுக்கு இல்ல, பாத்துக்க. ஐஷு, நிம்மி பாவம். ஐஷு, நிம்மி என்ன ஐஷு பண்ணா? அவ ரொம்ப பாவம் தெரியுமா? பாவம், எவ்வளோ வலியில துடிச்சிட்டு இருக்கா. அவ தலையிலலாம் அடிபட்டிருக்கு, ரத்தம் நிற்காம போயிட்டே இருக்கு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? என் அக்காவை நான் இப்படியெல்லாம் ஒரு நாளும் பார்த்ததே கிடையாது. உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. நிம்மி எனக்குலாம் எதுவும் ஆகாது, நீங்க வருத்தப்படாதீங்க அண்ணி. என்னால முடியல மீனா. என் அக்கா அங்க எவ்வளோ வலியில வேதனையில துடிச்சிட்டு இருக்கா. ஆனா நாங்களாம் இங்க, ஐயோ எங்களால முடியலம்மா. நிம்மி பாவம், அவ என்ன பண்ணா? அந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? நிம்மிக்கு போய் இப்படியெல்லாம் கொடுக்கணும். நிம்மியும் குழந்தையும் நல்லபடியா வெளியில வரணும். அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது.
என் அக்காக்கு எதுவும் ஆகக்கூடாது. என் அக்காவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு எங்களாலலாம் சத்தியமா உயிரோடவே இருக்க முடியாது. அனன்யா, என்னம்மா என்னமா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நிம்மிக்கெல்லாம் எதுவும் ஆகாது. எல்லாரும் இருக்காங்களா? அருண் மாமா கண்டிப்பா நிம்மிக்கு எதுவும் ஆக விட மாட்டாங்கம்மா, நீ கவலைப்படாத. அருண் மாமாவும் ஆவும்க்கா எவ்வளோ நாளா மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு எவ்வளோ அழுது புலம்பிருப்பாரு தெரியுமா? பாவம்க்கா அருண் மாமா நிம்மியை நினைச்சு நினைச்சு ஒரு நாளும் தான் உயிர் கூட போராடிட்டு இருந்திருக்காருக்கா. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா அருண் மாமா நம்ம யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாம தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வேதனையோட, ஐயோ இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அருணனாக்கு நிம்மி தான் உலகமே. நிம்மி மட்டும் இல்லைன்னா அருணனா ஐயோ நம்மளால நினைச்சு பார்க்க முடியலையே. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாது. நிம்மிக்கும் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. கடவுளே, என் அக்காவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. என் அக்காவும் அக்கா குழந்தையும் நல்லபடியா வரணும். தயவு செஞ்சு என் அக்காவை கை விட்டுறாதீங்க கடவுளே. அக்கா ரொம்ப பாவம். என் அக்கா எங்களுக்கு வேணும் கடவுளே. அவளை எப்படியாவது எங்ககிட்ட கொடுத்துருங்க. என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. செங்காட்டு மண்ணோ நம் வீட்டு பொண்ணோ கைவிட்டு போக கண்ட கண்ணீர் வருவே. நீரினில் கலந்தய தாய தங்கோ தங்கம் செல்ல தங்கோ தங்கம் செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கம். ஜென்ம ஜென்மங்கள் ஒன்றாக நாம் சேரணும். கண்ணே நான் காணும் ஆகாயம் நீயாகணும் என்றும்